இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். குறள் எண் 56. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தன்னையும் காத்து தன் கணவனையும் பாதுகாத்து தங்கள் இருவரின் புகழ் நீங்காமல் பாதுகாத்து, அதாவது தன் கடமைகளில் இருந்து சிறிதும் மாறாமல் இருப்பவளே பெண் என்று தெய்வப்புலவர் அறிவுறுத்தியுள்ளார். என்ன அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துள்ளார். அடுத்து, அதாவது அன்றைய தெய்வப்புலவர் 2000 காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று இருந்த காலம். ஆனால் இப்போதோ கிட்டத்தட்ட எல்லா வீடுகளிலும் பெண்களும் சரி ஆண்களும் சரி சரிநிகராக படிக்கின்றனர். சொல்லப்போனால் பெண்கள் தான் நிறையா மதிப்பெண்கள் வாங்குகிறார்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் முதலாக புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்துலட்சுமி என்பவர்தான் முதல் டாக்டராக பெண்மணியானார். அவர் டாக்டர் ஆவதற்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் டாக்டர் ஆனார். அதனால் விண்ணிற்கு சென்ற நிலவுக்கு சென்ற முதல் பெண்மணி கல்பனா சாவ்லா. அடுத்து வில்லியம்ஸ் என்பவர் இப்போது ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 6 மாத காலம் விண்ணிலேயே தங்கியிருக்கிறார், விண்ணிலேயே மிதந்திருக்கிறார். திரும்பி வந்துவிட்டார் பூமிக்கு. இது பாராட்டக்கூடிய விஷயம் அல்லவா? இப்போது பெண்களினுடைய ஒரு வளர்ச்சி அளப்பெரியது. ஆனால் அதே சமயம் இருவரும் சம்பாதிக்கின்றனர். கணவனும் சம்பாதிக்கிறார், மனைவியும் சம்பாதிக்கிறார். ஆனால் இருவரும் அன்புடனும் அறத்துடனும் வாழ வேண்டும். அதுதான் இனிமையான வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.